ஈரோடு மாவட்டத்தில் உள்ள வீரபத்ர சுவாமி கோவிலில் நடந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான ஆடுகளை பலியிட்டு பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள வீரபத்ர சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு திருவிழா கடந்த 13ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் துவங்கியது. தொடர்ந்து உற்சவரிசம் முனீஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. முக்கிய விழாவான பொங்கல் திருவிழா வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்றது. இந்த விழாவில் அம்மாப்பேட்டை, வெள்ளித்திருப்பூர் உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். விழாவில் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக 1000 ஆடுகளை பலியிட்டனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தங்களுடைய ஆடுகளை பலியிட்டனர். அப்போது கோவில் பூசாரி பலியிடப்பட்ட ஆட்டை வாயில் கடித்தபடி அதன் ரத்தத்தை உறிஞ்சி குடித்தார். பின்னர் பக்தர்களுக்கு ஆடுகளின் ரத்தம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதுல கடா வெட்டு, இன்னைக்கு கடா வெட்டு ரொம்ப விசேஷமானதுங்க. ஒரு 3000 4000 வரைக்கும் இதுல கடா வெட்டுவாங்க. அதெல்லாம் நேர்த்தி கடனா இந்த கடா வெட்டு பூஜை நடத்துறாங்க. குறைஞ்சது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50,000 பேர் இந்த கோயில்ல வழிபடுவாங்க. இது எங்க குலதெய்வ கோயிலுங்க. இங்க நம்ம என்ன காரியம் வேண்டிக்கிட்டு செஞ்சாலும் அந்த காரியம் உடனே நிறைவேறுங்க. நாங்க 10-15 வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போன வருஷம் துள்ளுக்கடா கொடுத்தாங்க. அப்புறம் கோயில்ல இன்னைக்கு அலங்கார செலவெல்லாம் எல்லாம் நாங்க தான் பண்ணிட்டு வரோம். என்ன இது நிறைவேற்றணும்னு சொல்லி வேணும்னாலும் உடனே நடக்குங்க. பலியிடப்பட்ட ஆடுகளின் தலைகள் குவியலாக குவித்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த வினோத திருவிழாவை முன்னிட்டு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது.